ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம். 88 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம், பாராயணம் பண்ணிருக்கோம். அமானி மானதோ மான்யோ லோகஸ்வாமி திரிலோகதிருக்கு सुमेधा मेधजो धन्यः सत्यमेधाधराधरः. तेजो वृषोद्युतिधरः सर्वशस्त्रभृताम्बरः. प्रग्रहो निग्रहो व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः. चतुर्मूर्तिश्चतुर्बाहुश्चतुर्व्यूहश्चतुर्गतिः. चतुरात्मा चतुर्वेदविदेगपात्. समावर्तो निवृत्तात्मा दुर्जयो दुरतिक्रमः. दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिः. शुभांगो लोकसारङ्गः सुदन्तुस्तन्दुवर्धनः. इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा घृतागमः. उद्भवः सुन्दरः सुन्दो रत्ननाभः सुलोचनः. अर्को वाजसनशृङ्गी जयन्तः सर्वविजयी. सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्ववागीश्वरेश्वरः. महाह्रदो महागर्तो महाभूतो महानिधिः. कुमुदः कुन्दरः कुन्दः पर्जन्यः पावनो नलः. अमृताशो अमृतवपुः सर्वज्ञः सर्वतोमुखः. सुलभः सुवृतः सिद्धः शत्रुतापनः. न्यक्रोधो तुम्बरोश्वतश्चानुरान्तरनिषूधनः. இன்னைக்கு பாட்டம் 89வது ஸ்லோகம் பார்க்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 102வது ஸ்லோகம் வந்திருக்கும். சகஸ்ரார்ச்சே சப்த ஜிஹ்வா சகஸ்ரார்ச்சே சப்த ஜிஹ்வா जिह्वः सहस्रार्चि सप्तजिह्वः सप्तैधा सप्तैधा सप्तवाहनः सप्तैधा सप्तवाहनः अमूर्तिरणको चिन्त्यो
அமூர்த்திரணகோ சிந்தியோ பயக்ருத் பயநாசனஹ பயக்ருத் பயநாசனஹ சகஸ்ரார்ச்சி சப்தஜிஹ்வ சப்தைதா சப்தவாகனஹ அமூர்த்திரணகோ சிந்தியோ பயக்ருத் பயநாசனஹ. இதுல மொத்தம் 9 நாமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுல 826வது நாமம் ஆரம்பிக்கிறோம். இதுல சகஸ்ரார்ச்சி. சகஸ்ரார்ச்சி அப்படின்னா 1000 கதிர்களை உடையவர். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூரிய ரூபத்துல பகவான் இருக்கார். ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ரூபத்தில் அவரோட ஸ்தூல தேகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பார்க்கிற சூரியன் தான் அவருடைய ஸ்தூல தேகம். அதுக்குள்ளார வாசம் பண்றவருக்கு பேரு ஆதித்ய மண்டலத்துக்குள்ளார இருக்கிறவருக்கு பேரு சூரிய நாராயணன் நம்ம சொல்றோம். அவர் தான் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த ஹிரண்ய கர்ப்பரோட ஸ்தூல தேகம் இது. அப்ப இந்த கதிர்கள் எத்தனை இருக்கு? சூரியனுக்கு ஆயிரக்கணக்கான கதிர்கள் இருக்கு. அதனால பகவானை வந்து சூரிய உருவம் கொண்ட பகவான் 1000 கதிர்களை உடையவர் அப்படின்ற பேர்ல சொல்றோம். அதுக்கப்புறம் சப்தஜிஹ்வக அப்படின்னா ஒரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல பிரம்மசூத்திரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. முண்டகோபனிஷத்தோட மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கியத்துல முக்கியமானது உபாசனா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்தையும் ஆதி தெய்வீகம் இதெல்லாத்தையும் ஒன்று இணைச்சு சொல்லணும் அப்படின்றது ஒரு முக்கியமானது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் போது சூரியன் வந்து சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா மறையாதவனா அஸ்தமனம் இல்லாதவனா இருக்கான். அவனே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயு மண்டலத்துல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தரிக்ஷத்துல வரும்போது வாயுவா அவனே டைலூஷன் ஆகிறான். அவனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமிக்கு வரும்போது அக்னியாக இருக்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். அப்போ இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா தேகத்துல இருக்கு. கான்சியஸ்னஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல கான்சியஸ்னஸா உணர்வா இருக்கார், சைத்தன்யமா இருக்கார், சைத்தன்ய பிரகாசம். அதுக்கப்புறம் அதோட டைலூஷன் ஃபார்ம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேகத்துல இருக்கக்கூடிய பிராணனா இருக்கிறது. அந்த பிராணனோட டைலூஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வரும்போது பாடியோட டெம்பரேச்சரா மாறுது. அப்ப பாடி டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கு. பிராணன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் இருக்கு. இவ்வளவு சிம்பிளானது. அப்போ இதே ரீதியில வந்து பாத்தீங்கன்னா இங்க மந்திரங்கள் இருக்கு. முதல்ல சூரியனை வந்து பாத்தீங்கன்னா சகஸ்ரார்ச்சிகி அப்படின்னு சொல்லியாச்சு. சூரிய ரூபத்துல பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது அக்னியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரும்போது அவர் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி ஆகிறார். சப்த ஜிஹ்வகா அப்படின்னு பேர். 7 நாக்குகளை உடையதா வந்து பாத்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத் சொல்லுது. ஒவ்வொரு நாக்குக்கும் ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா காளி கராலி சமனு ஜவாச்சன்னு பேர்லாம் வைக்கிறது முண்டக்க மந்திரம். 7 நாக்குகளை உடையவர். அதுக்கப்புறம் சப்தைதா அப்படின்னா ஏதாகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமித்துன்னு அர்த்தம். சமித்து அப்படின்னா நம்ம ஒரு குச்சியா சமித் குச்சியை எடுத்து அரசங்குச்சியை நெய்யில டிப் பண்ணி நம்ம என்ன பண்றோம் ஆஜ்யத்தை டிப் பண்ணி சுவாகா சுவாகா கொடுக்குறோம். இது மாதிரி 7 கொல்லிக்கட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா அக்னியில இருக்கு. அந்த 7ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது எரியுது. அதனால சப்தைதாகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7 நாக்குகளை உடையவன் மேல சொல்லியாச்சு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 7 ஜுவாலைகளை உடையவன் இல்லைன்னா 7 சமித்துக்களை உடையவன் அப்படின்னு 7 சமித்துக்களை உடையவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். அக்னி வந்து பாத்தீங்கன்னா 7 ரூபம். அந்த அக்னி ரூபத்துல யார் இருக்கா? பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் சப்தவாகனக திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துருது. அப்ப அடுத்ததா சொல்லுது சப்தவாகனக அப்படின்னு சூரியனுக்கு திரும்ப வந்துருது ரிட்டர்ன். இந்த சூரியனோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி தான் சூரியன், வேற எதுவும் இல்லை. அந்த அக்னி தான் இந்த பூமியில இருக்கும் போது அக்னின்னு சொல்றோம். இதே அக்னி தான் வானத்துல இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு சொல்றோம்? சூரியன் சொல்றோம். இந்த சூரியன் எப்படிப்பட்டதா இருக்குன்னா சப்த வாகனக 7 தேர் பூட்டிய குதிரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கு. அதனால இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்த வாகனகன்னு பேரு. 7 குதிரைகள் பூட்டின தேர்ல ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா வலம் வருகின்றார். அதுக்கப்புறம் அமூர்த்திகி அப்படின்னு வந்திருக்கு. இவ்வளவு வர்ணனை பண்ணதுக்கு பிறகு பகவான் எப்படிப்பட்டவர்னா அவருக்குன்னு ரூபம் இல்லை. அப்ப என்ன ரூபம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னது? சகுனம், சாக்காரம், சூக்ஷ்மம்.
அப்ப ஸ்தூல ரூபம் இல்லாதவர் அப்படி எடுத்துக்கலாம் ஹிரண்ய கர்ப்பருக்கு. அவரையே ஈஸ்வரனா சொல்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சகுணம் நிராகாரம், சகுணம் நிராகாரம். அந்த சூக்ஷ்ம ரூபமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ரூபத்துக்கு இல்லவே இல்லை. அப்ப அவ்யக்தம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை சொல்றோம். அதே சுத்த பிரம்மமா பகவான சொன்னோம் அப்படின்னா வெறும் நிர்குணம் தான், ஆகாரமே இல்லை, நிராகாரம், நிர்குணம் நிராகாரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நிர்குண நிராகாரமா இருக்கும் போதும் ரூபம் இல்லை, ஈஸ்வரனா மாயையோடு சேரும் போதும் குணம் வந்துருத ஒழிய ஆனா ரூபம் இல்லை பகவானுக்கு. அப்புறம் ஹிரண்ய கர்ப்பரா வரும்போதும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரூபம் இல்லை. எப்படி அப்படின்னா சூக்ஷ்ம ரூபமா இருக்கார், வாயு ரூபத்துல இருக்கார், அவருக்கு ரூபம் இல்லை, ஸ்தூலம் இல்லை. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அமூர்த்திகி, நம்மள மாதிரி மூர்த்தம் இல்லாதவர், நம்மள மாதிரி உருவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சொல்லுது அனகஹ. அனகஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? அகஹ அப்படின்னா பாப்பம்னு அர்த்தம். அனக அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்பம் இல்லாதவர், புண்ணிய பாப்பத்தோட கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாதவர். அதனால பகவானுக்கு பேர் வந்து அனகஹான்னு பேரு. அதுக்கப்புறம் அச்சிந்தியக, எந்த காரணத்தினால அமூர்த்தியோ, எந்த காரணத்தினால அமூர்த்தினா என்ன அர்த்தம்? மூர்த்தம் இல்லை. இப்ப நமக்கு ஏதாவது அறியணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே சுவாமி, நிர்குண நிராகாரத்தை எப்படி சொல்றது? அப்ப இந்த கண்ணு காது மூக்கு வாய்க்கெல்லாம் விஷயம் இல்லாததுனால இந்த கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பினாதானே மனசு சிந்திக்கும். இந்த மனசு சிந்திக்கணும் அப்படின்னா டேட்டாஸ் வேணும். இந்திரியங்கள் டேட்டாஸ் அனுப்புறத வச்சுதான் மனசு வந்து ஆலோசனை பண்ணுது ஒரு விஷயத்தை பத்தி. அப்ப இந்திரியங்கள் மெசேஜ் அனுப்பல அப்படின்னா அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசால வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்க முடியாது. அப்ப இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனைக்கு எட்டாதவர், அச்சிந்தியக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பயக்கிருத்து. பயக்கிருத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துஷ்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரக்கர்களுக்கு துஷ்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயத்தை உண்டு செய்பவர். எப்ப பகவான் வருவாரோ, எப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நாசம் பண்ணுவாரோ அப்படின்னு எல்லா கெட்டவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தை ஏற்படுத்துபவர். அதுக்கப்புறம் பய நாசனக, யாரெல்லாம் பக்த ஜனங்களா இருக்காங்களோ, சுவாமியோட வந்து பாத்தீங்கன்னா சாமியே கதின்னு இருக்காங்களோ அவர்களுடைய பயத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்பவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. 826வது நாமம் வந்துருங்க. சகசிரார்ச்சிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 1000 கிரணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். கதிர்கள், 1000 கதிர்களை உடையவர். பாஷிகர் சொல்றாரு சகசிராணி அனந்தானி. சகசிராணி அப்படின்னா என்ன அர்த்தம்? சகசிர அர்ச்சி அப்படின்னா 1000 அர்ச்சியை உடையவர் அப்படின்னு எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபலட்சணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1000 கணக்கா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 கணக்குன்னா கவுண்டிங்ல 1000 இல்லை, எண்ணிக்கையில வராதது, எண்ணில் அடங்காதது அப்படின்னு தான் சொல்றோம். அதுக்காக தான் ஆச்சாரியார் சொல்லும் போதே அனந்தானின்னு போட்டார். சகசிராணினா என்ன அர்த்தம்? 1000கணக்கான எண்ணிலடங்காதவை, அனந்தமானவை. அப்படிப்பட்ட அர்ச்சிம்ஷி யஸ்ய, அர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கதிர்கள் எவருக்கு இருக்கின்றனவோ சகசிரார்ச்சிக்கு. எதுக்கு 1000கணக்கான கதிர்கள் இருக்கு? சூரியனுக்கு. அந்த சூரியன் யாரோட ஸ்தூல தேகம்? பகவானோட ஸ்தூல தேகம். அவர் எங்க இருக்கார்? அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா புருஷனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றார். ஆதித்ய மண்டலத்துல அந்தர்கதமா இருக்கிற புருஷனுக்கு பேர் தான் இரண்ய கர்ப்பர், விஷ்ணுன்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்தூல தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ணனை சொல்லப்பட்டிருக்கு, சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீதா வச்சனத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம விஸ்வரூப தரிசனத்தை பார்த்ததுக்கு பிறகு ஒரு ஸ்லோகம் சொல்றார் அர்ஜுனன். திவி சூரிய சகஸ்ரிய பவேத், திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத் யுகபத்யுத்திதா யதி பாசதுருஷி சாஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. திவி சூரிய சகஸ்ரஸ்ய, இந்த வானத்துல, திவினா வானத்துல, இந்த வானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய சகஸ்ரஸ்ய 1000 சூரியன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல பவேத் யுகபத்து உத்திதாக. யுகபத்து அப்படின்னா ஒரே சமயத்துல 1000 சூரியன்கள் உத்திதாக மேல எழுந்துச்சுன்னா 1000 சூரியன் எழுந்துச்சுன்னா எதி பாஹா சதுர்ஷி, என்ன பிரகாசம் உண்டாகுமோ அதற்கு சமமாக சாஸ்யாத் பாசக, இந்த பகவானோட தஸ்ய மகாத்மனக பாசக, அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாத்மாவோட பிரகாசம் இருக்குமா அப்படின்னா அது கூட கம்பேர் பண்ண முடியாதுங்க.
அப்ப 1000 சூரியன் ஒரே சமயத்துல வெளியில வந்தாலும் அந்த சூரியனோட பிரகாசம் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவானோட பிரகாசத்துக்கு ஈக்குவலா ஆக முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சூரியனோட பிரகாசத்தை கம்பேர் பண்ணி சொல்லுது. அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓமை அணியா தான் நம்ம என்ன பண்ணணும், ஓமை சொன்னதா எடுத்துக்கொள்ள வேண்டும். சகசிரார்ச்சி. அர்ச்சின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வேற எதுவுமே நினைக்காதீங்க. என்னோட கண்ணுல இருந்து வந்து ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு கதிர் மாதிரி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. காதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சைத்தன்யம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. மூக்குல இருந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. நாக்குல இருந்து வெளிப்படுது. ஸ்கின்ல இருந்து வெளிப்படுது. எங்கெங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைத்தன்யத்தோட கதிர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸா, உணர்வா, உயிரா என்ன ஆகுது, வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அததான் கதிர்கள் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, 827வது நாமத்துக்கு பாஷ்யம் பண்றாரு. சப்த ஜிஹ்வக அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? அப்படின்னா சப்த ஜிஹ்வக அப்படின்னா ஜிஹ்வ அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம். 7 நாக்குகளை உடையவர் சப்த ஜிஹ்வகா. சப்த ஜிஹ்வா அஸ்ய சந்தி இதி. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 நாக்குகள் இருக்கிறதுனால பகவான் என்ன ரூபத்துல இருக்கார்? முதல்ல சூரிய ரூபத்துல இருந்தார். அவரே இந்த பூமிக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அக்னி ரூபத்தை தாரணம் பண்ணியிருக்கார். அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். எங்கேயாவது அக்னியை வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனை பண்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா மறுதளிக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் தெரியுங்களா, அக்னி கர்மத்துக்கும் நம்ம கர்மத்துக்கும் ஒரு பெரிய ஒரு 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 கேப் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாமே, ஒரு கர்மா பண்ணீங்கன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லுங்க. ஒருத்தர் விவசாயி வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் இது வரைக்கும் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருந்துச்சு. இப்போ ஃப்ரீயாக படுத்திருந்தேன். இப்போ வந்து இங்கே பீட்டத்தில் உட்காந்து இப்போ நான் பேச ஆரம்பித்தேன். பேசுறதுன்றது ஒரு கிரியா. என் ஃபுல் பாடி இந்த கழுத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு கர்மா பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மா பண்ணுறதுக்கு ஒரு ஹீட் டெம்பரேச்சர் தேவைப்படுது. அந்த கர்மா பண்ணினீங்கன்னா டெம்பரேச்சர் கிரியேட் ஆகுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தத்துவத்தோட முக்கியமான இது. எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஒரு காரியம் பண்ணி எனர்ஜி கன்வெர்ட் ஆகி திரும்ப அந்த காரியத்துல இருந்து திரும்ப ஒரு மேட்டர் கிரியேட் ஆகி அந்த மேட்டர்ல இருந்து திரும்ப எனர்ஜி கன்வெர்ட் ஆகி இந்த எனர்ஜியும் மேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு சதா. மேட்டரா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுல எனர்ஜியில வெறும் சில்லுன்னு இருக்கு. அந்த எனர்ஜியை ஒரு கர்மத்துக்குள்ளார நம்ம கொண்டு வரும்போது அது என்ன ஆகுது, மெதுவா வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கர்மங்கள்லையும் பண்றோம். அப்ப நம்ம பண்றது எல்லாமே என்ன பண்றோம்னா இன்டைரக்டா அக்னிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் பேசுறேன், இந்த பேசுற கர்மா வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல இருக்கிற அக்னி கர்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதியா கொடுக்கப்படுது. இந்த அக்னி கர்மா தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறதுக்கான எனர்ஜியை கொடுக்குது, மேட்டரை எரிக்குது, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. பேசுறேன், திரும்ப நான் சாப்பிடுறேன், அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, திரும்ப நான் பேசுறேன். அப்ப எந்த ஒரு கர்மா பண்றதா இருந்தாலும் இந்த இந்த மேட்டர் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறது நடந்துகிட்டே இருக்கு. இத வைதிகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுது. நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி ஒரு ஒரு அக்னி தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா பண்றதை காட்டிலும் டைரக்டா அக்னிக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு, மேட்டர் நீ என்ன மேட்டர் வச்சிருக்கியோ, இது பட்டு சேலையோ இல்லை வந்து திரவியங்களோ என்னென்னலாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் டைரக்டா அக்னிட்டையே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன். அக்னிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா சில மந்திரங்களோட பிரயோகம் இருக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிகத்திலேயோ அக்னி முகம் அப்படின்னு ஒரு முக்கியமான சொல்லுவோம். எங்க ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னி முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா சொல்லுவார். தாந்திரிகத்துல வந்து பண்ணுவாங்க. என்னோட ஆச்சாரியரோட ஒரு குருபாய் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாரா, இந்த அக்னிட்ட வந்து பேசுவார். அக்னிட்ட பேசுவார் வைதிகர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாந்திரிகம். இங்க இருக்க வைதிகம் இல்ல, தாந்திரிகம், சுக்லேஜுர்வேதி தாந்திரிகம். அவர் என்ன பண்ணுவாரா, அக்னிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசுற சாமர்த்தியம் அவருக்கு இருந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எங்க ஆசிரியர் சொல்லுவாரு, லௌகிக அக்னின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சிருக்கிற அக்னி வேற, அந்த அக்னியில போட்டீங்க அப்படின்னா எனர்ஜி கன்வெர்ட்லாம் ஆகாது. இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் அந்த அக்னியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே வந்து பாத்தீங்கன்னா மந்திர பிரயோகம் பண்ணி அக்னிமுகம் பண்ணி உங்களுக்கு அக்னி ஸ்தாபனம் நீங்க பண்றீங்க அப்படின்னா தாந்திரிகத்திலேயோ இல்லை வைதிகத்திலேயோ இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா தேவதா.
தேவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ரே நயதி இது அக்னிகின்னு சொல்லுவோம். முதல்ல போற தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா அக்னி தான் போஸ்ட்மேன் வேலை பண்றது. அந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூப்பிட்டீங்க, மந்திர பிரயோகம் பண்ணி ஆவாகனம் பண்ணினீங்கன்னா வந்து ஆவிர்வாவம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா தலையை சுத்தி கையை மூக்க தொடணும்ன்ற அவசியம் இல்லை. நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அக்னிக்கே ஃபீடிங் பண்ணி எனர்ஜியை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வேணுங்கிற ஐஸ்வர்யங்களா கன்வெர்ட் பண்ணி மாத்திக்க முடியும். அப்ப இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா பிரத்யக்ஷ தேவதா வந்து பாத்தீங்கன்னா அக்னிதான் பிரத்யக்ஷ தேவதா. இந்த உலகத்துல சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்தூல ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிதான் ஸ்தூல ரூபம். சூக்ஷ்ம ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயுதான் சூக்ஷ்ம ரூபம். காரண ரூபம் எதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரகாசம் தான் சுவாமியோட காரண ரூபம். இவர் தான், வேற எதுவும் இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி ரூபத்துல பகவான் தான் இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா நீங்க கொடுக்குற ஆகுதி எல்லாம் ஸ்வீகாரம் பண்றார். ஆயிடுச்சா? வந்துருங்க சப்த ஜிஹ்வகா. அடுத்து அந்த 7 நாக்கு என்ன சுவாமி, 7 நாக்குன்னு சொல்றீங்களா, அது என்னது அப்படின்னா முண்டக்க உபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. காளி கராளி சமனுஜவாச்ச சுலோகிதா யாச்ச சுதூம்ர வர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி லேலாயமானா இது சப்த ஜிஹ்வாஹ. காளி கராளி ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா காளி. இந்த கலர்ஸை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாக்குகள் 7 நாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. காளி அப்படின்னு ஒரு நாக்குக்கு பேரு, தீ நாக்குக்கு. கராலின்னு பேரு 2வது நாக்கு. மனோஜவான்னு பேரு 3வது நாக்கு. சுலோகிதான்னு பேரு 4வது நாக்கு. சுதூம்ரவர்ணான்னு 5வது நாக்கு. ஸ்புலிங்கினி அப்படின்னு 6வது நாக்கு. விஸ்வருச்சி அப்படின்னு 7 நாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அக்னிக்கு இருக்கின்றது. அக்னி ரூபத்துல பகவான் இருக்கிறதுனால அவருக்கே பேர் வந்து பாத்தீங்கன்னா 7 நாக்குகளை உடையவர் அப்படின்னு பேர் வந்தாச்சு, சப்த ஜிஹ்வஹா. இதுக்கப்புறம் 828வது நாமம் சப்தைதாக. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனாதன தர்மம் இந்த தோசையை பிச்சுக்கிட்ட மாதிரி தான். அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு வரைக்கும் கர்ம காண்டத்தை ஜே 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 பண்ணணும். தைத்திரியம் வரப்போகுது உங்களுக்கு. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. கர்ம காண்டத்தை நல்லா பண்றது, பண்ணிட்டு அக்னிய உபாசனம், ஸ்தூலத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறது. நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் அடிக்கிறோம். நான் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கும் ஸ்தூலத்திலிருந்து பண்ணுங்க, ஸ்தூலத்திலிருந்து பண்ணுங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா எடுத்தோன்னே நமக்கு வந்து ஹை ஜம்ப் பண்ணி சூக்ஷ்மத்திலே காரணத்திலே போய் நிற்கிற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமர்த்தியம் இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம், ஆனா நமக்கு இல்லை. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா ஸ்தூலத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நாங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா சாதுக்களா பிரம்மச்சாரிகளா வராங்க அப்படின்னா அவங்க எங்கெங்கயோ போயிருப்பாங்க, என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா காயத்ரி சம்ஸ்காரம் பண்ணி அவனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா 1000 காயத்ரியை பண்ணிட்டு 1000 காயத்ரி பண்ணுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 25 வயசுல 30 வயசுல ஒரு பிரம்மச்சாரி வராரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி 25 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு. அப்ப பியூரிஃபிகேஷன் நடக்கணுமா? அது யாரு பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா காயத்ரி. கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரிச்சுவல் வந்து பாத்தீங்கன்னா சமிதாதானம். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா அக்னியை வந்து பாத்தீங்கன்னா அதோட வேலை என்னன்னு பார்த்து ரொம்ப மைன்யூட்டா மொத்தம் 13 சமித்து, 13 சமித்து. ஒரு சின்ன மண் வட்டை வச்சிருப்போம். இந்த மண் வட்டையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மரத்தூளை வச்சு ஈவினிங் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை தயார் பண்ணி வச்சிருவோம். தயார் பண்ணிவிட்டு கரெக்டாக 13 சமித்தை தனித்தனியாக கட்டி வச்சிருக்கோம். வேற எதுவுமே இல்லை. கொஞ்சோண்டு மரத்தூள் வச்சிருக்கோம், 13 சமித்து இருக்கும். கொஞ்சம் ஆஜ்யம், ஒரு சின்ன கிண்ணத்துல ஆஜ்யம் நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி அவ்வளோதான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 13 மந்திரங்கள் சொல்றதுக்கு எவ்வளோ ஆகும்? 13 மந்திரங்கள். நான் 1000 காயத்ரி பண்ணியிருப்பேன், 1000 காயத்ரி பண்ணியிருப்பேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல இல்லாத ஒரு மேஜிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரமா உட்கார்ந்து வந்து 1000 காயத்ரி சொல்லி இல்லாத மகிமை 10 பிராணாயாமம் பண்ணின இது மகிமை. இது எதுவுமே டிஃபரன்ஸ் தெரியாது. இந்த ஒரு 13 சமித்தை எடுத்து 5 நிமிஷம் தான் வேலை. மொத்த அந்த சமிதாதானத்தோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் இவ்வளவுதான். ரொம்பவே இல்லவே இல்லை. எடுத்து நாங்க சந்தியா முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சமிதா அந்த கரெக்டா எடுத்து வச்சிருப்போம். எடுத்து முன்னாடி வச்சு வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆவாகனம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா
ஆவாகனம் பண்ணி மந்திரத்துல சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சமித்தை போட்டுறது. அரச சமித்தை போட்டு முடிச்சோன்னா ஒரு பாவம் மாறும் பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ரக்ஷா வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. சமிதாதானம் முடிச்சதுக்கு பிறகு அந்த ரக்ஷைய வச்சோன எனக்கு நான் தேவதை தான், நான் வந்து தேவதை. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம்ல இருந்த நான், என்னுடைய பாவம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தேவதை தான். அந்த கருப்பு பொட்டு அந்த இடத்துல திலக்கத்தை வச்ச மாத்திரத்துல தேவதா பாவம் வந்து அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கேன். சமிதானாதம் பண்ணாம பண்ணா என்ன, காயத்ரி அதிகப்படுத்தினா என்ன, பிராணாயாமம் பண்ணா என்ன, பிராணாயாமத்தை விட்டுட்டு பண்ணா என்ன, இது எல்லா டெஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன். இதுல சமிதாதானம் மாதிரி என்ன கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பூரணத்தை வந்து சந்தியாவந்தனத்தை பூரணம் பண்றது எது அப்படின்னா இந்த சமிதாதானம், ஃபயர் ரிச்சுவல். அப்ப தெரிஞ்சிருச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அக்னி சாமானியம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி அக்னி நம்ம பாட்டுக்கு பத்த வைக்கிறோம், பத்த வச்சு காஃபி டீயை போட்டு சமையல் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறோம். அக்னி தேவதா சாட்சாத் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஸ்தூலமான பாடி அந்த அக்னி தான், ஸ்தூல ரூபம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அக்னி வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது என்ன பண்ணுங்க, மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹோமம் சின்னதா. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல நான் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, ரிஷிகேஷ்ல இருக்கும்போது எல்லா வீட்லையும் எனக்கு தெரிஞ்ச கிரகஸ்த வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேத பாடம் கொஞ்சம் படிச்சான் ஒரு பையன். அந்த பையன் வேலையே வந்து பாத்தீங்கன்னா வைதிகம் தான். அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனை என்ன பண்றது அப்படின்னா எல்லா வீட்லையும் போய் கமிட் பண்ணிக்கிறது. என்ன அப்படின்னா காலையில போயிரு, 4:30 மணிக்கு போயிட்டு அப்படின்னா இவங்க வீட்டுல ஒரு கணபதி ஹோமம், சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இருக்குல்ல, மாசம் எல்லாத்து வீட்லயும் போய் என்ன பண்றது, ஒரு ஒரு இதை வந்து கணபதி ஹோமத்தை பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப சிம்பிள். 108 சமித்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டு ரொம்ப எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். அதுல இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் சம்பாவனா, ஒரு 100 150 ரூபாய் 200 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா செலவு. அவ்வளவுதான் சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ப்ரீஸ்ட பிடிச்சி என்ன பண்ண, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்து காலையில வந்துட்டு போயிருங்க அப்படின்னு. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு, ஒரு பௌர்ணமியோ இல்ல வந்து சதுர்தசியோ ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அக்னி வந்து பாத்தீங்கன்னா எரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவுபாசனம் பண்றது இல்லை. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்திய அக்னிஹோத்திரத்தை விட்டாச்சு, அவுபாசனத்தை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈஸியா என்ன அப்படின்னா ஸ்மார்த்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளால பண்ண முடியும். அதனால ஸ்மார்த்த அக்னியா இருக்கக்கூடிய ஹோமங்களை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க கொஞ்ச நாள் பண்ணி பாருங்க, மாசத்துக்கு 2 வாட்டி வந்து இந்த சதுர்த்தி அன்னைக்கு பண்ணி பாருங்க. நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பெரிய பெரிய பிரீஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எங்கேயோ யாரு நான் போய் கேட்டேன், எவ்வளோங்க ஆகும் கணபதி ஹோமத்துக்குன்னா 8000 10,000. 8000 10,000? ஏங்க கணபதி ஹோமத்துக்கு எதுக்கும் 8000 10,000? கணபதி இருக்கிறதுலயே திரவியம் ரொம்ப கம்மியா இருக்கிறது. சிம்பிளா வந்துட்டு பண்ணு. இல்லை சாமி சிம்பிளாலாம் பண்ண முடியாது, இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. யாராவது கத்துக்குட்டிங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வேத பாடசாலையில் படிச்சு கொஞ்சம் இப்போதான் இருப்பான், அந்த பையனை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நல்ல காஃபி மாவி போட்டு தரேன் அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ண ஒரு காஃபியை போட்டு கொடுத்து பையனை வந்து பார்த்தீங்கன்னா மாசம் வந்து என்னை பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு. சிம்பிள், ஒண்ணுமே இல்லை, திரவியம் ரொம்ப கம்மி. ஆனா அதோட வைபவம் இருக்கு பாருங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் எப்பவுமே இருந்துட்டு ஈஸ்வரன் இருப்பார். ஏன்னா ஈஸ்வரனோட ஸ்தூல ரூபம் தான் இந்த அக்னி, மனசுல வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற 828வது நாமம் சப்தைதாஹா. சப்தைதாஹான்னு என்ன அர்த்தம்? 7 ஜுவாலைகளை உடையவர், 7 சமித்துக்களை உடையவர். அந்த ஜுவாலைகள் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல மேல வந்து சமித்துக்கள் அப்படின்னு போட்டுக்கணும். சமித்துனா என்ன அர்த்தம் சாமி அப்படின்னா, ஒரு அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விறகு கட்டையை உள்ள நுழைச்சிங்கன்னா என்ன, அதான் சமித்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னி எரியறதுக்கான அந்த 7 சமித்துக்களுக்கு பேரு சப்தைதாஹான்னு பேரு. எரிபொருள். ஏதாம்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எரிபொருள்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்னி எரியணும்னா எரிபொருள் வேணுமே. அப்ப அந்த சமித்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தைதாஹான்னு பேரு. 7 சமித்துக்களை உடையது. என்னது ஆச்சாரியர் சொல்றார், சப்த ஏதாம்சி தீப்தையோ அஸ்யை. 7 ஜுவாலைகள், தீப்தி அப்படின்னா ஜுவாலை, 7 ஜுவாலைகளை உடையவரா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கிறதுனால சப்தைதாஹா அப்படின்னு பேர்.
எது? அக்னி. அக்னி ரூபத்துல யார் இருக்கா? பகவான். அப்ப ஸ்தூல தேகமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா சப்தைதாகான்னு ஆயிடுச்சு. அப்ப அக்னியையும் பகவானையும் ஒன்னா பார்த்து சொல்லியிருக்கு. சப்ததே அக்னே சமித சப்த ஜிஹ்வாஹா இது மந்திர வர்ணாத். மந்திர வர்ணனையும் இருக்கு. ஏ பகவானே, சப்த தே அக்னே, தே அக்னே, ஏ அக்னியே, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சப்த சமித சப்த ஜிஹ்வாஹா, 7 சமித்துக்கள் இருக்கின்றன, 7 நாக்குகள் இருக்கின்றன. அப்ப 7 நாக்கு வழியா, 7 சமித்து வழியா 7 விதமான அக்னி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. 7 நாக்குகளை உடையவரா பகவான் இருக்கார் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 829வது நாமம் சப்தவாகனகா. சப்தவாகனகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, அக்னி அப்படின்னாவே சூரியன் தான். அந்த சூரியன் தான் என்னவா இருக்கார், இந்த பூமியில அக்னியா இருக்கார். ரெண்டும் என்னது, வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கா, டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா அக்னியில டிஃபரன்ஸ் இல்லை. ஒண்ணு மேல இருக்கு, ஒண்ணு கீழே இருக்கு, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இந்த பூமியில இருக்கிற அக்னியும் வானத்துல சூரியனா இருக்கிற அக்னியும் ரெண்டும் ஒண்ணு. பகவானோட ஸ்தூல ரூபம், பகவானோட ஸ்தூல ரூபம். இந்த அக்னி பகவான் ஒருத்தர் இருக்காரு சுவாமி, அவர் சும்மா ஒரு போஸ்டிங். பகவானோட தத்துவம் தான் அக்னி. அந்த அக்னியில நீ கொஞ்ச நாள் ஓனர்ஷிப்போட டெம்பரவரியா நீ வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் வச்சுக்கோ அப்படின்னு சுவாமி என்ன பண்ணிருக்காரு, அந்த இடத்துல ஒரு போஸ்டிங்ல ஒரு ஆளை போட்டு தன்னோட ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தரை போட்டு இதை நீ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இரு அப்படின்ட்டு. ஓனர் யாரு அப்படின்னு கேட்டா அந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் பகவான். அப்ப அக்னி பகவான் அப்படின்னு ஒருத்தரை போஸ்டிங்ல போடுறாரு ஒழிய பகவான் தான் அக்னியா இருக்கார், அப்படி புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இப்ப வந்து ஆச்சாரியர் சொல்றாரு சப்தவாகனகன் அர்த்தம் சூரியன். எப்படிப்பட்டது சூரியன்? 7 குதிரைகள் பூட்டின தேரில வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வரார் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு சப்த அஸ்வா வாகனானி அஸ்ய இதி சப்த வாகனக. சப்த அஸ்வா வாகனானி, 7 குதிரைகள் வந்து பாத்தீங்கன்னா பூட்டப்பட்ட தேரில என்ன பண்றார், பகவானுக்கு இருக்கிறதுனால அந்த பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்த வாகனகன்னு பேரு, பகவானுக்கு பேரு. இது ஒரு நாமம். அல்லது சப்த நாமோ ஏகோ அஸ்வோ வாகனம் அஸ்ய இதி வா. இல்ல அப்படின்னா ஒரே குதிரை வச்சுக்கோங்க. 7 குதிரை எல்லாம் இல்லப்பா, ஒரே ஒரு குதிரை தான். அந்த ஒரு குதிரைக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சப்த 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 அப்படின்னு பேரு. சப்த நாமா ஏகோ, சப்த அப்படின்னு பேருடைய பேர். இப்ப நம்ம சொல்றோம்ல நயன்தாரா, நயன்தாரானா என்னது 9ஆ, த்ரிஷா அப்படின்னா 3ஆ, என்னது த்ரிஷானா 3 ஷாவா, நயன்தாரானா 9 நயன் தாராவா, 9 தாராவா, என்ன பேர் இது? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நடிகைங்களுக்கு மட்டும் த்ரிஷா 3 ஷா 9 தாராலாம் பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஆதி காலத்துல இருந்திருக்கு. சுவாமிக்கு என்ன பேரு அப்படின்னா சூரியனுக்கு அந்த குதிரைக்கு ஒரு குதிரையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்தன்னு பேர். 7 வீட்டுல எல்லாம் மதுரை பக்கத்துல என்ன பண்ணுவாங்க, 5ஆவதவனே வீட்டுல வந்து 7-8 குழந்தைங்க பத்தி போட்டுப்பாங்க. 3ஆவதவனே, மூத்தவனே, இளையவனே, 2ஆமவனே, 3ஆமவனே, இப்படிலாம் கூப்பிடுவாங்க. வீட்டுல எல்லாம் கூப்பிடும் போது 2ஆமவனே, 3ஆமவனே, சின்னவளே, பெரியவளே, இப்படி வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறது. சின்னவளே பெரியவளே என்னன்னு அர்த்தம், சும்மா ஒரு ஒப்புக்கு அந்த ஒரு கூப்பிட்டு அப்படி பழக்கமாயிருக்கு. கிராமத்துல எல்லாம் அப்படி இருக்கு. அதே மாதிரி நாமத்திலேயே வந்து ஒரு அஸ்வத்துக்கு பேரு, ஒரு குதிரைக்கு பேரு சப்த. சப்தன்னு என்ன அர்த்தம்? 7 அப்படின்னு அர்த்தம். அந்த 7ன்ற பேரை, 7ன்னா நீங்க 7ன்னு எண்ணிக்கை எடுக்கக்கூடாது, அந்த நாமமே அதுக்கு பேர் 7 தான். 7ன்ற நாமத்தை உடைய ஏகோ அஸ்வக, ஒரே ஒரு அஸ்வத்தை உடைய ஒரு குதிரையை வச்சிருந்தா, ஒரு குதிரை, ஒரு சக்கரம், அவ்வளவுதான். தேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஒரு சக்கரத்தை உடைய ஒரு குதிரையை உடைய தேர்ல பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமா சுத்தி வந்துட்டு இருக்கார் இந்த அந்தரிக்ஷத்துல. ஸ்ருதியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லுது, ஏகோ அஸ்வோ வகதி சப்த நாமா. பகவான சுமைக்கின்ற அந்த குதிரை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகோ அஸ்வோ, ஏகோ அஸ்வ வகதி, ஒரே குதிரை தான் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா சுமந்து செல்கிறது. அது எப்படி பேர் என்ன? சப்தநாமா, 7ன்ற பெயரை உடைய அந்த குதிரை அப்படின்னு இது ஸ்ருதியே, ஸ்ருதியும் வர்ணனை பண்ணு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 830வது நாமம் அமூர்த்திகி அப்படின்னு சொல்லுது. இந்த சப்தநாமான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோக சாஸ்திரம் நான் எங்கேயாவது வரும்போது இந்த 7 பத்தி நான் கொஞ்சம் பேசுறேன். இதுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்தநாமான்றது வந்து பக்கத்துல போட்டுங்க, பிராணன் போட்டுங்க.
ஆமா அது அது வந்து இதா இருக்குல்ல, அதே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த சந்தஸ்ல வந்து 7 சந்தஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். கீழே போட்டிருக்காதுல பாருங்க பாருங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த 7 குதிரைகள் என்ன அப்படின்னு சந்தஸ் அதை நான் இன்னொரு இடத்துல சொல்லலாம்னு நினைச்சேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரம் இதெல்லாம் பத்தி பேசும்போது இதை பத்தி ஒரு இது வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளுடைய இந்த புக்கு கீதா பிரஸ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க காயத்ரி பிரகதி. நம்ம காயத்ரி அனுஷ்டானம் பண்ணும்போது காயத்ரி பிரகதி பங்கி திருஷ்டுப்பு அனுஷ்டுப்பு ஜெகதி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பங்கி அப்படின்னு மொத்தம் 7 சந்தஸை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். இந்த 7 சந்தஸும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சப்தநாமா அப்படின்னு பேர். 7 சந்தஸ் 7 குதிரைகள் அப்படின்னு. சரி, சந்தஸ்னா என்னது? அக்ஷரங்கள் 24 அக்ஷரம் உடையது, 36 அக்ஷரம் உடையது, 48 அக்ஷரம் உடையது, 42 அக்ஷரம் உடையது அப்படின்னு இத்தனை அக்ஷரம் இருக்கணும். தமிழ்ல சீர்னு சொல்லுவாங்க, அடின்னு சொல்லுவாங்க. ஒன்னுத்துக்கு இத்தனை அக்ஷரங்கள் தான் இருக்கணும், ஒரு அடிக்கு இத்தனை அக்ஷரம் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு பேர் சந்தஸ் அப்படின்னு பேர், மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதை எப்படி நீங்க எதை யூஸ் பண்றீங்க? சந்தஸை பிரயோகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? வாய் விட்டு சொல்லணுமா? வாய் விட்டு சொன்னீங்கன்னா என்னது? வாய் விட்டு சொன்னீங்கன்னா என்ன வரும் வாயில இருந்து? ஆமா, பிராணவாயு தான். பிராணவாயு தான் சப்தமா வருது. எல்லா மந்திர சுரூபமும் இந்த பிராணவாயு தான். இந்த பிராண ரூபத்துல தான் இருக்கிறது அந்த சக்கரம். ஒரு அஸ்வம்னு ஒரு குதிரை நம்ம சொல்றோமே, அந்த ஒரு குதிரைன்றதே பிராணன். அந்த பிராண ரூபத்துல இருக்கிற குதிரை தான் சுவாமிய வந்து என்ன பண்ணுது? வாகனமா தாங்கிக்கிட்டு போகுது. அதான் வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை இருக்கு. யோக சாஸ்திரத்துல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஏழையும் வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை செய்யப்படுது. அதனால வந்து சமயம் வரட்டும், நான் அப்ப எங்கேயாவது ஒரு அக்கேஷன் வரும்போது இதை பத்தி நான் சொல்றேன். இதோட இப்ப நிப்பாட்டி என்னமா? ஆமா ஆமா, சப்த ஜிஹ்வாக்கு அடுத்து சப்த பிராணாகானே இருக்கு. 7 பிராணன்கள் அப்படி. நம்ம மந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சப்த பிராணாகா பிரபவந்தி. ஆமா, ரொம்ப முக்கியமான மந்திரம் அது, நான் மறந்துட்டேன். 2:1:8 எழுதிங்க. 2:1:8 சப்த பிராணாகா பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஷ சமித சப்த சப்த ஹோமாக சப்த இமி லோகா ஏஷு சரந்தி பிராணாக குஹாஷயா நிஹிதா சப்த சப்த. ஃபுல்லா வந்துருச்சு, அதுக்குள்ளாரி எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. 2:1:8 வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கம்னு பக்கத்துல போட்டீங்கன்னா சப்த பிராணன், சப்த ஜிஹ்வா, சப்த சமித்து, எல்லாம் சப்த ஹோமம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கட்டு மந்திரத்துல கொண்டு வந்தாச்சு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாகுது அப்படின்னா இந்த அக்ஷர பிரம்மத்திலிருந்து உண்டாகின்றன அப்படின்னு பிரபவந்தி சப்தாக அப்படின்னு இருக்கு. இதோட வச்சுங்க, இதோட இங்க நிப்பாட்டுங்க. அடுத்தது போயிடலாம். சமயம் வரும்போது இல்லைன்னா முண்டக்கத்துல நான் ரொம்ப டீட்டெயிலா இதை பத்தி நான் பேசியிருக்கேன், நான் எடுத்து கேட்டேன். 830வது நாமத்துக்கு வந்துருங்க. அமூர்த்தி நம்மளுடைய முக்கியமான விஷயம் வந்தாச்சு. அமூர்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூர்த்தம் இல்லாதவர். அப்போ தேருன்னு சொன்னீங்க. ஆமா, தேர் தான். ஆனா தேருக்குள்ளார இருக்கிறவருக்கும் மூர்த்தம் இல்லை. எஜமானனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தம் இல்லாத எஜமானன் 7 ஒரு அஸ்வம் ஒரு சக்கரம் உள்ள தேர்ல வந்து பவனி வரார். அக்னின்னு சொன்னீங்களே சாமி, அக்னி தான். ஆனா அக்னி இல்லை, அக்னிக்குள்ளார மூர்த்தம் இல்லாம சுவாமி இருக்கார். அக்னி தான் அவருக்கு சட்டை, அக்னின்ற சட்டை, பிராணன்ற ஒரு இன்னர் போட்டுக்கிட்டு சுவாமிக்கு வந்து ஃபார்ம் இல்லாத சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இங்க சொல்லுது அமூர்த்திகி அப்படின்னு என்ன அர்த்தம்? மூர்த்தம் இல்லாதவர். ஐயோ, சாமி வந்து மூர்த்தம் இல்லையா? நான் இப்பதான் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் சாமியை சொல்லிட்டு வந்திருக்கேன். நல்லா இன்னைக்கு அபிஷேகம் நம்ம 13வது சாப்டர் முடிய போது இல்ல, 13வது சாப்டர் முடியறதுக்காக ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது நமக்கு இது. அப்போ தீபாவளி அன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு. அப்ப யாருக்கு ட்ரெஸ் போடுறது? அமூர்த்தம்னா அமூர்த்தத்துக்கு எங்க ட்ரெஸ்ஸை தைக்கிறது? அமூர்த்தத்துக்கு எப்படி ட்ரெஸ் தைக்கிறது? சாமி எப்படி வாங்குறது? என்ன வஸ்திரம் வாங்குறது சுவாமிக்கு? மூர்த்தம் இருந்தா வாங்கலாம், அமூர்த்தமாச்சே அப்படின்னு நம்ம திருப்திக்கு தான் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஜ்ஞானத்திலேயே பெரிய அஜ்ஞானம் என்ன தெரியுங்களா? என்ன தேகமா பார்த்தது? ஜீவம் கல்பயத்தே என்னது இதுல காரிக்கால வருது. முதல்ல கல்பனா வந்து பாத்தீங்கன்னா எங்க கல்பனா நடந்துச்சு அப்படின்னா, என்ன நான் கல்பனை பண்ணிட்டேன்.
முதல் கல்பனை வந்து என்ன கல்பனை பண்ணிட்டேன், ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீவன் அப்படின்னு அதோட நிப்பாட்டிருக்கலாம்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனையும் கல்பனை பண்ணிட்டேன், ரெண்டாவது கல்பனை. அப்ப என்ன ஜீவன் நினைச்சதுனால இதுக்கப்புறம் என்ன யாரோ படைச்சவன் எவனோ இருக்கணுமே அப்படின்னு அவருக்கு ஒரு வேஷம் போடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சங்கு சக்கர கதாதாரியா ஒரு வேஷத்தை போட்டு பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தாச்சு. ரெண்டாவது பெரிய அபத்தம், இந்த உலகத்திலேயே பெரிய அபத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்க சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி இப்ப விளையாண்டுட்டு இருக்கோம் நம்ம கோயில்கள் பூஜைகள் இதெல்லாம். எல்லாம் அஜ்ஞானத்திலேயே மகா அஜ்ஞானம். ஆனா அஜ்ஞானம் தான். ஆனா வந்து உங்களை வேக்கப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருக்கீங்க. சொப்பனத்துல இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் பண்றதுக்கு ஜாகிரதையில திறந்து ஒருத்தர் வந்தா வேக்கப் பண்ணணும். சொப்பனத்துல இருக்கிற ஒரு வஸ்துவே தான் உங்களை சொப்பனத்துல இருந்து என்ன பண்ணுது, பேக்கப் பண்ணி டும்முன்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஒரு பைசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு உள்ள முட்டி மோதி வந்து வெளில வந்து டக்குன்னு பேக்கப் ஆகி பார்க்குறேன். பார்த்தா என்னோட ரூமில் படுத்துருக்கேன். மணி 2:15 2:15 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைசன் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி மோதிரம். சரி, அந்த பைசன் வந்து என்ன பண்ணுச்சு, அது பொய்யா உண்மையா? பொய் தான். ஆனால் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயத்தை போய்க்கிடுச்சு. என்ன பயம்? பேக்கப் ஆகி விட்டுருச்சு. அப்போ அதே மாதிரி இதுக்கு என்ன பிராந்தி சொல்றோம், சம்வாதி பிராந்தி அப்படின்னு. பொய் தான். அந்த ஈஸ்வர கல்பனை மாதிரி ஒரு பெரிய கல்பனை இல்லவே இல்லை. மிகப்பெரிய கல்பனை, பெரிய ஹம்பக்கு தான் அந்த உலகத்திலேயே. ஆனா வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா அனுக்கிரகத்தை கொடுக்கும். அது உங்களை இந்த சம்சாரத்திலிருந்து என்ன பண்ணும், பகவானுக்கு ரூபம் இல்லை, அந்த பகவான் நான் தான் அப்படின்னு அறியப்படும். அந்த சாமர்த்தியத்துக்காக தான் நம்ம இந்த சனாதன தர்மத்தை இந்த பக்தியோட பாட்டு வச்சிருக்கோம். பெரிய பொய், ஆனா நல்ல பொய். அந்த பொய் சம்சாரத்தை நாசம் பண்ணக்கூடிய பொய். சொப்பனத்துல இருக்கிற நம்மள சொப்பனத்துல இருந்து பேக்கப் பண்ற ஒரு கேரக்டர் சொப்பனத்துல தான் இருந்தா இருக்கு. பயத்தை போக்குற கேரக்டர் அதுல இருந்து நம்மளை பேக்கப் பண்றது இந்த பக்தின்றது. அதனால அமூர்த்தி, வாஸ்தவத்துல சுவாமிக்கு என்ன ரூபம்? அமூர்த்தி, மூர்த்தம் இல்லாதவர். யார்கிட்ட போய் சொல்ல முடியுமா? சுவாமிக்கு உருவம் இல்லை. எல்லா கோயில்கள்லயும் விதமா ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோமே. அதுவும் வைஷ்ணவர்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அவளை கதையா சொல்லுவாங்க. நீங்க சைவர்கள்லாம் வேஸ்ட்டுங்க. நான் சொல்றேன், சைவர்கள்லாம் கொஞ்சம் மேலோட்டமா போயிடுவாங்க. இந்த வைஷ்ணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கால் நகத்துல இருந்து ஒரு கதை சொல்லுவான். வைஷ்ணவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா கால் நகத்துல இருந்து ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு கதை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஒரு முடிக்கு இந்த கதை, இந்த நகத்துக்கு இப்படி கதை அப்படின்னு என்ற ஒரு வைஷ்ணவர் இருந்தார். சொல்லி எடுப்பார், கதையா சொல்லுவார். எங்கெங்க பிடிச்சிங்க இவ்வளவு கதையா அப்படின்னு இருக்கும். திவ்ய தேசத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாலும் பேசிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு கஷேத்திரத்துக்குமே ஒரு யுகம் தேவைப்படும் போல இருக்கு திவ்ய கஷேத்திரத்தை பத்தி பேசுறது. அவ்வளவு கதை. எல்லாம் எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபத்திலேயே தான். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அமூர்த்தி அப்படின்றத நம்ம யாராலையும் ஸ்வீகாரம் பண்ண முடியல. இங்கதான் வருது. அமூர்த்தினா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் மூர்த்தினா என்னன்னு இது பண்ணிப்போம். ஆச்சாரிய சொல்ற மூர்த்திர் அப்படின்னா கனரூபம். மூர்த்தின்றதுக்கு அர்த்தம் என்னது? கனரூபம். கனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தூலம், பரு உடல் அப்படின்னு அர்த்தம். அந்த பரு உடல் வந்து பாத்தீங்கன்னா தாரண சமர்த்தம், சராச்சர லட்சணம். அதுதான் அந்த அந்த ஸ்தூலம் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா தாங்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது. ஸ்தூலம்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருக்கேன், ஒரு பில்டிங்ல உட்கார்ந்துருக்கேன், இந்த பூமியில உட்கார்ந்துருக்கேன். இந்த பூமி வந்து ஒரு சாலிடா தானே இருக்கு. இந்த பூமி சாலிடா இருக்கிறதுனால தானே நம்மளை தாங்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தாங்கக்கூடியதுக்கு பேர் தான் மூர்த்தின்னு பேர். சாலிடா இருக்கிறது அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சராச்சர லட்சணம். அசைகின்ற அசையாதவைகள் எல்லாம் மூர்த்தியை உடையதா இருக்கு இந்த உலகத்துல. அப்போ மூர்த்தம் அப்படின்னாவே அசைகின்ற அசையாதவைகள். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தாபியோ அபிதப்தாபியோ மூர்த்தி ரஜாயத இது ஸ்ருதேகை. சாந்தோக்கிய உபனிஷத்து மந்திரம் இது. சாந்தோக்கிய உபனிஷத்துல திரிவித்கரணம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அக்னி தத்துவத்துல இருந்து சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கும். அக்னி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அக்னி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தகிக்குது. அந்த தகிக்கிறதுல இருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ணனைகள் பாத்தீங்கன்னா செட்டிங் ஆகும்போது உங்களோட அக்கில்ல வந்து என்ன கிரியேட் ஆகுது? உங்க அக்கில்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டு உடம்புல இருந்து கிரியேட் ஆகுதா?
நம்ம பாடியில இருந்து ஹீட்டு கிரியேட் ஆச்சுன்னா நல்லா மூட்டை தூக்கி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா 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 அந்த அந்த இது வந்து ஸ்வெட்டிங் ஆகி அது எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். குழந்தைங்களுக்கு வந்து வெயில் காலத்துல எங்கேயாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட எங்கெங்கெல்லாம் மடிப்பா இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்க நம்ம துடைக்காம கிளீன் பண்ணாம விட்டுட்டோம்னா மெதுவா வியர்வையே ஒரு சாலிட் ஃபார்முக்கு வரும் ஆரம்பிச்சு. உப்பு படிச்சு ஒரு சாலிடுக்கு வருமா? இதாங்க சொல்லுது உபனிஷத்து. உபனிஷத் சொல்றது என்ன சொல்லுது அப்படின்னா, அக்னியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூர்த்தம் உண்டாச்சு. தண்ணியில இருந்து பாத்தீங்கன்னா உப்பை காய வச்சிங்கன்னா உப்பளத்துல இருந்து உப்பு எடுக்கிறோமா சாலிடா, தண்ணி வந்து என்ன ஆயிடுச்சு? சாலிட் ஆயிடுச்சு. எதனால சாலிட் ஆச்சு? இந்த அக்னின்ற சூரியனோட தகிப்புனால. நம்ம உடம்புல ஹீட்டுனால வந்து பாத்தீங்கன்னா மேல பிசு பிசுன்னு அழுக்கு மெதுவா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிட் ஆகுது. வியர்வைய குழந்தைங்களுக்கு, அதனால தான் நான் சொன்னேன், குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது, அப்படியே சாலிட் ஆகும். வெள்ளையா மஞ்சள் கலர்ல லைட்டா வெளியில வரும். பாத்தீங்கன்னா அங்கங்க திட்டா இருக்கும். இது மாதிரி தான் அக்னி தத்துவத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆச்சு ஜல தத்துவம். அந்த ஸ்வெட்டிங் ஆனதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்த தத்துவம் உண்டாச்சு, ஸ்தூல தத்துவம் சாலிடா ஒண்ணு உண்டாச்சு. பாருங்க, அக்னி, இந்த உடம்புல 3 தத்துவம் வந்துருச்சு. அக்னியில இருந்து இப்ப எனக்கு ஸ்வெட்டிங் ஆயிட்டு இருக்கு, அப்படியே எங்க இருந்து வருதுன்னே தெரியல, அது பாட்டுக்கு உள்ள ஊத்திக்கிட்டே இருக்கு. நான் இப்ப கிளாஸ் முடிஞ்சோன்னு இந்த அங்கவஸ்திரத்தை எடுத்தா அப்படியே பாதி நனைஞ்சிருக்கு, பின்பக்கம்லாம் நனைஞ்சிருக்கு எனக்கு. இப்ப எனக்கு டிராப்பா வந்து மேல இருந்து இங்க இருந்து டிராப்பா இறங்கிட்டே இருக்கு. ஏன்? எங்க இருந்து? அக்னியில இருந்து ஜலம், இது அக்னேர் ஆபக, அக்னியில இருந்து ஜல தத்துவம், அத்ய பிருத்திவி. பிருத்திவியில இருந்து என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த ட்ரெஸ்ஸை வந்து அங்கவஸ்திரத்தை நான் கொஞ்சம் போட்டோம்னா அப்படின்னா வெள்ளையா அந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா படிஞ்சிருக்கும், சாலிடு. பார்த்தா டச் பண்ணி பார்த்தா காஞ்சதுக்கு பிறகு அப்படியே ரஃப்பா இருக்கு. இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் ரஃப்பா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சாலிட் ஆயிடுச்சா? அப்ப இதுதான் இங்க மந்திரம் சொல்லுது, தாபியோ அபிதப்தாபியோ. இந்த அந்த தகிக்கின்றவைகளிலிருந்து மூர்த்தி ரஜாயத, மூர்த்தியானது சாலிடானதானது உண்டாயிற்று. இது சுருத்தேகே. அப்ப மூர்த்தம்னா சாலிடு. அதுக்கப்புறம் தத் ரஹித இது, அந்த சாலிடு இல்லாதது எதுவோ அதுக்கு பேரு அமூர்த்திகி அப்படின்னு பேரு. அப்ப பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிடா இல்லாதவர். அப்ப சாலிடா இல்லாதவர்னா என்ன எடுக்கலாம்? முதல் ரூபத்தை வந்து ஹிரண்ய கர்ப்ப ரூபத்தை எடுத்துங்க. ஹிரண்ய கர்ப்ப ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமஷ்டி மனசு பகவான் ஹிரண்ய கர்ப்பர், சமஷ்டி புத்தி பகவான் ஹிரண்ய கர்ப்பர், சமஷ்டி பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். இந்த 3த்துக்கும் ஃபார்ம் இருக்கா? மனசுக்கு ஃபார்ம் இருக்கா? இல்ல. புத்திக்கு ஃபார்ம் இருக்கா? இல்ல. பிராணனுக்கு ஃபார்ம் இருக்கா? இல்ல. இந்த 3மே அமூர்த்தம் அப்படின்னு பேரு. அப்ப முதல் லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்லயே அமூர்த்தி அப்படின்னு அமூர்த்தின்னு கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா அடுத்தது ஆச்சாரியர் சொல்றார், அத்தவா தேக சம்ஸ்தான லட்சணா மூர்ச்சித அங்க அவயவா மூர்த்தி. மூர்த்திக்கு இன்னொரு லட்சணம் சொல்றாரு. மூர்த்தினா ஒண்ணும் இல்லைங்க, தேகம்ங்க. இந்த தேகம் நம்ம சொல்றவே, இந்த தேகத்துல என்னெல்லாம் இருக்கு? சம்ஸ்தான லட்சணம் அசம்பிள் பண்ணப்பட்டது, சங்காத்தம் சொல்றோம்ல, அதான் சம்ஸ்தானம்னு பேர். இந்த தேகத்துல 2 கையை ஃபிட் பண்ணிருக்கு, ஒரு தலையை வச்சிருக்கு, 2 காலை இணைச்சிருக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சோன்னே இதுக்கு பேர் தேகம்னு பேரு. இந்த தேகத்துல என்னெல்லாம் இருக்கு? எல்லா அவயவங்களும் ஒண்ணு கூடி மூர்ச்சித அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறன்னு தெரியாம ஃபிட்டிங், கரெக்டா ஃபிட்டிங் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தின்னு பேர். அப்ப தேகம் சிம்பிளா என்ன சொல்லுங்க அப்படின்னா இதுதாங்க தேகம் சொல்றோம். மூர்த்தின்னு என்ன அர்த்தம்? தேகம். முடிஞ்சு போச்சு. சுவாமியோட ரூபத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? நம்மலாம் மூர்த்தின்னு சொல்லாம சுவாமிக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்? மூர்த்தம்னு, சுவாமியோட மூர்த்தம்னு சொல்லுவோம். ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூர்த்திக்கு தது ரஹித இது அமூர்த்திகி. அது இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா எதுவோ அதுக்கு பேர் அமூர்த்தின்னு பேர். வேற எங்க கொண்டு வரலாம்? ஈஸ்வரனுக்கு கொண்டு வந்தீங்கனாலும் ஈஸ்வரனுக்கும் ரூபம் இல்லை, ஹிரண்ய கர்ப்பருக்கும் ரூபம் இல்லை, சமஷ்டி மனசு, சமஷ்டி புத்தி, சமஷ்டி பிராணன், இந்த 3 சேர்ந்ததுக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு, அவருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் மாயையோடு கூடியிருக்கிற அவ்யாக்கிருதம்னு வெளிப்படாத தத்துவமா இருக்கிற பகவானுக்கும் மூர்த்தம் இல்லை, அமூர்த்திகி.
அதுக்கப்புறம் அதுல மாயையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் நிர்குண நிராகாரமா இருக்கும் போதும் மூர்த்தம் இல்லை. அப்ப மூர்த்தி இல்லாததா மேல இருக்கிறது எல்லாம் வந்துருது. ஆச்சாரியர் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சரி மூர்த்தி இல்லைன்னா என்னது அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு 831வது நாமம் அனகஹா. அனகஹன என்ன சுவாமி அர்த்தம்? அக. அக அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்பம்னு அர்த்தம். இங்க இதுல பேரு அர்ஜுனனுக்கு பேர் வந்துகிட்டே இருக்குமே, என்னது என்ன பேரு? அனக. அனகத்தானே யூஸ் பண்ணுவாங்க. அனகதான் யூஸ் பண்ணும் பகவத்கீதை. அனகன்ற வார்த்தையே பயன்படுத்தல. அனகன்ற வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா சம்போதனத்துல இது வரைக்கும் வந்துச்சா? வந்துருக்கு 9வது அத்தியாயத்துல. ஆமா, அனகன்ற பேர் இருக்கு. பாப்பம் இல்லாதவனே அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அனகன்றது வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் இல்லாத. அகனா பாப்பம், அனகனா பாப்பம் இல்லாதது சொல்றார். அகம் அப்படின்னா துக்கம், பாப்பம். துக்கத்துக்கு பேரும் அகம்னு பேரு. அகம் அப்படின்னா துக்கத்துக்கு பேரும் பாப்பத்துக்கு பேரும், ரெண்டுத்துக்குமே அகம்னு பேரு. ச அஸ்ய ந வித்யதே. பகவானுக்கு துக்கமும் இல்லை, பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பமும் இல்லை. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ந வித்யதே இது அனகஹா அப்படின்னு பேர். நிறைய பேர் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து கேரளாவில் நல்ல நல்ல பேர்லாம் வைக்கிறாங்க. அனகா, அனகான்னு பேரு. அனகா. அருணோட பொண்ணு இருக்குல்ல, அருணோட பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனகா. அனகானா என்ன அருமையான பேர் இல்ல? நம்ம தமிழ்ல யாரும் வைக்கிறாங்களான்னு தெரியல, இந்த பக்கம் இருக்கான்னு தெரியல. அனகா ஸ்ரீலிங்கத்துல அனகா. அனகா அப்படின்னு பேர். லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கா? ஆமா ஆமா ஆமா, அனகா அற்புத சாரித்ரா இருக்கு. அம்பாலோட பேரு அவ இருக்காங்க. இங்க வந்துங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனகான்றது இது ஸ்ருதியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஸ்ருதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல 4:4:23 பக்கத்துல போட்டுங்க. அனகாக்கு பக்கத்துல போட்டுங்க. அனக அனகா. ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய. இந்த பிரம்மத்துக்கு ஒரு நித்திய மகிமை இருக்கான். பிரம்மத்துக்கு ஒரு நித்திய மகிமை இருக்கான். என்ன மகிமை சுவாமி அப்படின்னு கேட்டா ந வர்த்ததே கர்மனா நோகனீயான். இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மங்களால் வளர்வதும் இல்லை, பாப்ப கர்மங்களால் தேய்வதும் இல்லை. இதுதான் இந்த பிரம்மத்தினுடைய மகிமை, நித்திய மகிமை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ந லிப்பியதே கர்மனா பாப்பகேன இதி. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பாப்ப புண்ணிய கர்மங்களோடும் அது சம்பந்தத்தை அடைவதில்லை. புண்ணியமும் பாப்பம் தான். அப்ப புண்ணியம் பாப்பம் இந்த எந்த கர்மத்தோடும் சம்பந்தம் இல்லாததுதான் இந்த பிரம்ம தத்துவம். அப்ப எப்பவாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பத்துல சம்பந்தம் வந்துச்சுன்னா நான் இன்னும் பிரம்ம தத்துவத்தை ஒழுங்கா அறியலன்னு அர்த்தம், என்னை பத்தி தெரியாம இருக்குன்னு அர்த்தம். அப்ப வந்து வந்துருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது? ந வர்த்ததே கர்மனா ந கனியான். ரொம்ப முக்கியமானது. ந லிப்பியதே கர்மனா பாப்பகேன. பாப்பத்தால் ஒட்டப்படுவதில்லை. பாப்பம்னு என்ன அர்த்தம்? புண்ணியம் பாப்பம் எல்லாம் பாப்பம் தான், எதோடையும் ஒட்டப்படாதுதான் இந்த பிரம்மத்தோட நித்திய மகிமை அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது. இதுக்கப்புறம் வந்துருங்க 832வது நாமம் அச்சிந்தியக. வேதாந்தத்துல ரொம்ப முக்கியமான நாமம் அச்சிந்தியக. பிரமாத்ராதி சாட்சித்வேன சர்வ பிரமாண அகோச்சரத்வாத் அச்சிந்திய. ரொம்ப ஃபைன் லட்சணம், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான லட்சணம். ஆச்சரியம். ஒருத்தரோட எந்த அளவுக்கு ஞானம் மேல போகுதோ அந்த சப்தங்களுக்கு அவ்வளோ வெயிட் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், இந்த பிரம்மத்தை பத்தி காலையில கீதா கிளாஸ்ல எடுக்கும்போது சொல்லிட்டே இருக்கேன். 2 பிரகாசம் இருக்குன்னு நம்ம சொல்றோமா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க எல்லாம் பாடம் உட்கார்ந்து கேட்கறீங்க. எந்த ஒரு பிரகாசம் இருந்தா தானே உட்கார்ந்து பாடம் படிக்க முடியுது. அப்போ உங்க ரூமுக்குள்ளார இருக்கிற பிரகாசம் இம்மூவபிளா இல்ல மூவபிளா? ஆடிக்கிட்டே இருக்கா இல்ல ஆடாம இருக்கா? வியாபிச்சிருக்கா? ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கா? அந்த ஆடாம அசையாம இருந்தா தான் நீங்க உட்கார்ந்து ஒரு காரியம் பண்ண முடியும். அது ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்க காரியம் என்ன டிஸ்டர்பா இருக்கே அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா ரூம்லயும் இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தா தெரியுது, எல்லா ரூம்லயும் ஒரு பிரகாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாபிச்சிருக்கு. அதுல உட்கார்ந்து நீங்க பாடம் கேட்குறீங்க, நான் உட்கார்ந்து பாடம் படிச்சு கொடுக்குறேன். அப்ப நம்ம பண்றது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இப்ப கேட்கிறேன்,
யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன். யார் படிக்கிறா? என் கண்ணு படிக்குது, என் வாய் படிக்குது, என் காது கேட்குது, இதெல்லாம் சொல்றோமா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் பேரு பிரமாணம் அப்படின்னு பேரு. இந்த பிரமாணத்துக்கு பின்னாடி நான் பண்றேன்னு யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவ அகங்காரம் சொல்றோம். இந்த ஜீவ அகங்காரத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்றோம்? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். ஜீவன் அப்படின்னு சொல்றோம், சிதாபாசன் அப்படின்னு அதுக்கு தான் பேர். அப்போ இந்த சிதாபாசனா இருந்து நம்ம பண்றதுக்கெல்லாம் இந்த ரூம்ல ஒரு பிரகாசம் தேவைப்படுது இல்லை? இதே மாதிரிதான் இந்த தேகத்தில் இருக்கிற எல்லாமே இயங்குறதுக்கு பின்னாடி ஒரு சாமானிய பிரகாசம் ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்குள்ளாரையும் இருக்கு, தேகத்துக்கு வெளியிலையும் இருக்கு. அது யார பண்ணுது அப்படின்னா அந்த ஜீவாத்மாக்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் பிரகாசிக்குது. நான் சொல்றேன், ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்தோடனே ஒரு ஜலத்தை எடுத்து வைங்க, சந்திரனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வைங்க. இப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம் அந்த ஜலத்துல பிரதிபிம்பிப்பான். இப்போ பிரதிபிம்பிக்கிற சந்திரன் எதை வரைக்கும் பிரதிபிம்பிக்கிறான்? அந்த பாத்திரத்து வரைக்கும் தான். அந்த ஜலத்துல இருக்கிற பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்துக்கு வெளியில அவனோட பிரகாசம் போகுமா போகலையா? போகுதா? ஒரு பானைக்குள்ளார ஜலம், ஜலத்துக்குள்ளார சந்திரன். அந்த ஜலத்துக்குள்ளார இருக்கிற சந்திரனோட ரிஃப்ளெக்ஷன் எது வரைக்கும் போகுது? அந்த பானைக்குள்ளார தான், பானைக்கு வெளியில இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்களும் நானும் பானைக்குள்ளார இருக்கிற சந்திரன் தான் ஜீவாத்மான்னு பேர், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, இந்த தேகத்துல மட்டும்தான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. பிரதிபிம்பம் புரிஞ்சுது. இந்த பிரதிபிம்பத்துல தான் நான் 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 நமக்கு அபிமானத்தோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் பானை, இந்த தேகம், நான் அந்த கரணம், ஜலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து வெளியில இருக்க சந்திரனோட வேலையை பாருங்க. வெளியில இருக்க சந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த இந்த பானையையும் பிரகாசிக்கிறான், பானைக்கு வெளியிலையும் பிரகாசிக்கிறான், பானைக்கு உள்ளாரையும் பிரகாசிக்கிறான், பானைக்குள்ளார உண்டான பிரதிபிம்பத்தையும் பிரகாசிக்கிறான். பிரதிபிம்பம் எங்க இருக்கு? அந்த சந்திரனோட பிரகாசத்துக்கு உள்ளதான் பிரதிபிம்ப சந்திரனும் இருக்கு. ஆயிடுச்சா? அப்போ இததான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க மந்திரத்துல ஆச்சரியர் பாஷ்யத்தை சொல்றாரு, பிரமாத்ராதி சாட்சித்துவேன். இப்ப சாட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விகாரம் தான் சாட்சி. எப்பவுமே நான் பிரம்மத்தை அறிஞ்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த தேகாதிகள்ல என்ன நடந்தாலும், பானைக்கு ஏதாவது நடந்தா வந்து சந்திரன் ஏதாவது ரியாக்ஷன் ஆகுமா? ஒன்றும் ஆகாது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அது வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இந்த பானையோட அந்த சந்திரனுக்கு இல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரூம்ல இருக்க பிரகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்க எந்த வஸ்து எனக்கு எதை நடந்தாலும் அந்த பிரகாசம் நிர்விகாரமா எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த தேகத்துக்குள்ளாரையும் தேகத்துக்கு வெளியிலும் எச்சகிஞ்சி ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ச வியாபிய சர்வம் நாராயண ஸ்திதம். அப்ப நாராயணனோட இருப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்க சந்திரன் மாதிரி அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்தையும் பிரகாசிக்கிறான், ஒவ்வொரு தேகத்துக்கு உள்ளாரையும் பிரகாசிக்கிறான், ஒவ்வொரு தேகத்துக்கு உள்ளார இருக்கிற ஜீவாத்மாக்களையும் அவன் என்ன பண்றான்? பிரகாசிக்கிறான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, பிரமாத்ராதி. பிரமாத்ரு அப்படின்னா அறிபவன். எங்க இருக்கான்? தேகத்துல. ஒவ்வொரு தேகத்திலையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அறிபவன் நான், நான் படிப்பவன், நான் அறிபவன், நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு எதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்கிற பிரகாசம் மாதிரி, வெளியில இருக்கிற சந்திர பிரகாசம் மாதிரி ஒரு பிரகாசம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்த்துட்டு சர்வாந்தர்யாம், எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரே பிரகாசம். ஆனா வந்து ரிஃப்ளெக்ஷன் என்னது? தனித்தனி ரிஃப்ளெக்ஷன், தனித்தனி ஜீவாத்மாக்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லாத்திலையும் ஒரே ஒருத்தர் தான், அந்த ஜீவாத்மாக்களையும் பிரகாசிக்கிறார். வரப்போது அப்படியே பகவத்கீதையில 13வது சாப்டர்ல வரப்போகுது, 15வது சாப்டர்ல வரப்போகுது. க்ஷரச்சாட்சர ஏவச்ச, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது அந்த பகவான் இருக்கார். அந்த பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சித்துவேன சர்வ பிரமாண அகோச்சரத்வா,
சரி, அந்த பரமாத்மாவை எப்படி சுவாமி அறிய முடியும்? இப்ப என்னோட இந்திரியங்களுக்கு பேர் பிரமாணம்னு பேர். இந்த இந்திரியங்களை வச்சு அறிகின்றவனா இருக்கிற நானுக்கு பேரு பிரமாத்ருன்னு பேரு. பிரமாணம், பிரமாத்ரு. வெளியில இருக்கிற விஷயங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமேயம். இந்த பிரமேயத்தை, வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அறியறதுக்கு எனக்கு பிரமாணம் தேவைப்படுது. நான் பிரமாத்ருவா இருந்துகிட்டு நான் என்ன பண்றேன், இதை எல்லாத்தையும் அறிகின்றேன். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சுத்த பிரம்மத்தை, சர்வ வியாபகத்தை பார்க்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரமாணங்கள் எல்லாம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இந்திரியங்கள் மனசு ஏதாவது பயன்படும்னா பயன்படாது. நான் அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரமே வந்து பிரயோகம் ஏற்கனவே இந்த இதுலயே சொல்லியிருக்கோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா மின்மினி பூச்சி வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பிரகாசிக்க முடியாதோ, சுத்த பிரம்மத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோட்டி ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னா, இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா மின்மினி பூச்சி எப்படி பறக்குமோ அது மாதிரி கோடிக்கணக்கான மின்மினி பூச்சி மாதிரி ஜீவராசிகள். இந்த பிரகாசத்தை வச்சுக்கிட்டு கோடி சூரிய பிரகாசமா இருக்கிற அந்த சைத்தன்யத்தை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. மனசுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் பிரம்மத்தை அறியவே முடியாது. ஜீவாத்மா அறிபவன் அந்த மேய பிரம்மத்தை அறியவே முடியாது. பின்னமா, தனக்கு அந்நியமா அறியவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லுது இந்திரியங்களுக்கு அது விஷயம் இல்லை, அகோச்சரம் அப்படின்னு பேரு. அகோச்சரம்னா என்ன அர்த்தம்? இந்த இந்திரியங்களால அதை தழுவ முடியாது, அதை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அப்ப இந்திரியங்களால கிரகணம் பண்ண முடியல அப்படின்னா அது மனசால சிந்திக்க முடியாது. மனசால சிந்திக்காதத டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு டேட்டாஸ் போடுறேன்னா புத்திக்கு அறிவாகாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை, அதனால மனசுக்கு விஷயம் இல்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கும் அது விஷயம் இல்லை. அந்த கரணம் ஃபெயிலியர், இந்திரியங்களும் ஃபெயிலியர். எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரமாத்ருன்ற அறிபவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பிரமாத்ரு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்னு எதையெல்லாம் இந்த பானை அதுக்கப்புறம் ஜலம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த சந்திரன், ரிஃப்ளெக்ஷன் சந்திரன் என்ன பண்ணுது, நான் சொல்லுது. அதே மாதிரி நீங்களும் நானும் என்ன பண்றோம் அப்படின்னா தேகம், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்ப இந்த நான், இந்த ஸ்தூல தேகம் நான் இல்லை, சூக்ஷ்ம தேகம் நான் இல்லை, காரண தேகம் நான் இல்லைன்னு சொல்லுதோ அப்ப வந்து பிரகாசம் பிரகாசமா ஆகிவிடும். பிரம்மவேத பிரம்மைவகம். அப்ப பிரம்மம் பிரம்மத்தினால் அறியப்படும் ஒழிய ஜீவன் ஒரு ஆளால பிரம்மம் அறியப்பட முடியாது. அப்ப இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்க முடியாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அச்சிந்தியகனா இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, அதனால அது மனசுக்கு விஷயம் இல்லை. நீங்க எடுத்து பாருங்க, இந்த மனசு எதை யோசிக்குது? இந்திரியம் கொடுத்த மெசேஜை வச்சுக்கிட்டு தான் இது யோசிக்குது, ஆலோசனை பண்ணுது. இந்திரியம் ஏதாவது மெசேஜ் கொடுக்கல அப்படின்னா, இந்திரியம் கொடுக்காத மெசேஜ் எதையாவது உங்க மனசு யோசிக்குதா? பார்க்காதது, கேட்காதது, ஸ்மெல் பண்ணாதது, டேஸ்ட் பண்ணாதது, டச் பண்ணாதது ஏதாவது இந்த மனசு யோசிக்குமா அப்படின்னா யோசிக்காது. ஏன் அப்படின்னா இந்த மனசுக்கு இவ்வளவுதான் லிமிட்டேஷன். ஆனா இந்த நாமரூபம் இல்லாத இந்த இது என்னது, அமூர்த்திகி அப்படின்னு இப்பதான் பார்த்துட்டோம். பகவானுக்கு மூர்த்தமே இல்லை, குணம் இல்லை, நிறம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப நிர்குண நிராகாரமா இருக்கிற அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியும் அப்படின்னா, இந்திரியங்களும் மனசும் யூஸ்லெஸ். எந்த க்ஷணத்துல உங்களுடைய பிரயத்தனங்கள் இருக்குல்ல, எதையாவது அறியணும்ன்ற பிரயத்தனம் இருக்குல்ல, எந்த க்ஷணத்துல இந்த எல்லா பிரயத்தனங்களும் ஷட் டவுன் ஆகுதோ அந்த இடத்துல அது அதுவா இருக்கு. அதனால பாஷிகர் சொல்றாரு அயம் ஈதிர்ஷ இதி. இந்த பிரம்மத்தை வந்து நம்ம எப்படி பண்ண முடியாதுன்னா, இந்த பிரம்மம் இப்படிப்பட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வ பிரபஞ்ச விலக்ஷணத்துவேன சிந்தையித்தும் அசக்கியத்துவாது வா அச்சிந்தியக. இது வேற, இது வந்து செல்போன், இது லேப்டாப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர், இது புஸ்தகம், இது டேபிள் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா நம்ம சொல்றோமா? அது மாதிரி இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்வ பிரபஞ்ச விலக்ஷணத்துவேன,
இந்த 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 விஸ்வத்துக்கு பிரபஞ்சத்துக்கு வேறா இது பிரம்மம் அப்படின்னு உங்களால என்ன பண்ண முடியாது, அதை டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமரூப குணங்கள் எதுவுமே இல்லை, நிர்குண நிராகாரம். அதனால அப்படி சொல்ல முடியாத காரணத்தினால இந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, சிந்தையுதும் அசக்கியத்வார், சிந்தனை பண்றதுக்கு ஆலோசனை பண்றதுக்கு முடியாது. நான் சொன்னல, நானை பத்தி எழுதுங்க, நானை பத்தி ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால ஒரு க்ஷணம் கூட நீங்க அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. நீங்க எதை சிந்தனை பண்ணாலும் அது சம்பந்தமானதுதான் இருக்க முடியும், அதை சிந்திக்க முடியாது. ஆத்மாவை பத்தி எழுதுங்கன்னா ஆத்மாவை பத்தின விஷயத்தை எழுதலாம், ஆத்மாவை பத்தி எழுத முடியாது. ஆத்மா சம்பந்தமா நம்ம என்ன கேட்டோமோ, என்ன பார்த்தோமோ, என்ன படிச்சோமோ, இதை பத்தி தான் யோசிக்கலாம் முடிய, ஆத்மாவை யோசிக்க முடியாது. ஏன், அது நான் தான். அப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா மனதிற்கு விஷயம் இல்லை. அச்சிந்தியக யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசன. இந்த வாக்கிந்திரியங்களும் மனசோடு கூடி பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை சொல்ல முடியாம ரிட்டர்ன் ஆயிடுச்சு, நிவர்த்தி ஆகிவிட்டது. ஏன்னா சொல்ல முடியாது, ஆலோசனை பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேரு அச்சிந்தியக அப்படின்னு பேரு. அடுத்தது 833வது நாமம் பயக்கிருத். பயக்கிருத்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசன்மார்க்கவர்த்தினாம் பயம் கரோதி. கெட்ட மார்க்கத்துல யாரெல்லாம் போறாங்களோ துஷ்டர்கள், அவங்களுக்கெல்லாம் பயத்தை ஏற்படுத்துகின்றார். பக்தானாம் பயம் கிருந்ததி கிருணோதி இது பயக்கிருத்து. கிருணோதி கிருந்ததி அப்படின்னா நாசம் செய்கிறவர்னு அர்த்தம். பக்தர்களுக்கு பயத்தை நாசம் செய்யறார், அதே நேரத்துல துஷ்டர்களுக்கு பயத்தை உண்டு பண்றார். அதனால பகவானுக்கு பேரு பயக்கிருத்துன்னு பேர். பயக்கிருத்து, கிருத்து பாத்தீங்கன்னா கிரு அப்படின்ற தாத்து பாத்தீங்கன்னா உண்டு பண்றது அர்த்தத்திலையும் வருது, நாசம் பண்ற அர்த்தத்திலையும், ரெண்டுத்திலையும் பயக்கிருத்துன்னு போட்டுக்கலாம். தனியாவே நாமம் சொல்லிடுறாரு, பயநாசனக. 834வது பயநாசனகன்னு என்ன அர்த்தம், பயத்தை நாசம் செய்கிறவர். எப்படி அப்படின்னா, வர்ணாசிரம ஆச்சரவதாம். யாரெல்லாம் வர்ணம்னு சொல்லக்கூடிய பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ர, அப்புறம் ஆசிரமம்னு சொல்லக்கூடிய பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசம் அப்படின்னு வர்ண ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா ஆச்சரணத்தை ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பயத்தை பாத்தீங்கன்னா நாசயதி இதி பயநாசனம். நாசம் பண்றதுனால பகவானுக்கு பேரு பயநாசம். அப்ப சுதர்மத்துல யாரெல்லாம் சுதர்மத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு மெதுவா பயம் போயிடும். இதான் முக்கியம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, வர்ணாசிரமவதா புருஷேன பரகஸ்புமான் விஷ்ணு ஆராத்யதே பந்தா நான்யஸ் தத் தோஷகாரக தத்து தோஷகாரக. ஒரு அருமையான விஷ்ணு புராண ஸ்லோகம் இருக்கு. சொல்றார், வர்ணாசிரம ஆச்சரதா. யாரெல்லாம் வர்ணாசிரமத்தை பாத்தீங்கன்னா ஆச்சரணம் பண்றோமோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகவான் பரம புருஷனா இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் அந்த ஆச்சரணத்தினால பாத்தீங்கன்னா ஆராத்தியத்தை ஆராதனை செய்யப்படுகின்றார். அப்ப பகவானோட ஆராதனை எதனால செய்யப்படுது அப்படின்னா வர்ணாசிரமத்தோட அனுஷ்டானம் தான் பகவானோட ஆராதனை. அப்படின்னு ந அந்நிய பந்தா தோஷக்காரக. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு, தோஷக்காரகனா பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற ஒரு மார்க்கம், பந்தா ந அஸ்தி அஸ்தி. பகவானுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துறதுக்கு வேற மார்க்கம் இல்லை. அவங்களோட தர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப உயர்ந்தது ஆராதனை அப்படின்னு எடுத்துக்கணும். சொல்லியாச்சு. இது பராசர வச்சனாத். விஷ்ணு புராணத்துல பராசர முனிவர் சொல்லியிருக்காரு. இவ்வாறு பாத்தீங்கன்னா இந்த நாமம் முடிஞ்சு. 9 நாமங்கள் படிச்சுக்கோ. ஓம் சகஸ்ரார்ச்சிஷே நமஹ, ஓம் சப்தஜிஹ்வாய நமஹ, ஓம் சப்தைதசே நமஹ, ஓம் சப்தவாகனாய நமஹ, ஓம் அமூர்த்தயே நமஹ, ஓம் அனகாய நமஹ, ஓம் அச்சிந்தியாய நமஹ, ஓம் பயகிருதே நமஹ, ஓம் பயநாசனாய நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே.
श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानन ओम नमः इति ओम राम 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 मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि श्रीरामदूतं शिरसा नमामि ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु नारायण 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 हरि ओम वंदाचे हरे नाम वंदाचे नमस्कारम नमस्कार नमस्कार